ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு ரொம்ப கோவமாவும் இருக்கு, வருத்தமா இருக்கு. ச்சே, வாயை திறந்தாலே பொய் பொய் பொய். நம்ம கிட்டயே இவ்வளவு பொய் சொல்லியிருக்கானே, இன்னும் எவ்வளவுலாம் பொய் சொல்லியிருப்பான். நமக்கு தெரிஞ்ச பொய் இவ்வளவுனா தெரியாத பொய் எவ்வளவா இருக்கும். மொத்த பொய்யோடைய உருவமா இருக்கானே. இவனை நம்பியா நம்ம திருவண்ணாமலையில இருந்து சென்னை வரைய வந்தோம். இவங்க வீட்டுல தங்குறத நினைச்சாலே பயமா இருக்கு. இனி எப்படி அந்த வீட்டுல போய் தங்குறது? இல்ல நிலா, இனிமேல் இந்த வீட்டுல நம்ம இருக்கவே கூடாது. எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து கிளம்பி ஏதாவது ஒரு வழி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏதாவது ஒரு அனாதை ஆஸ்பத்திரிலையோ எங்கேயாவது போய் நம்ம தங்கியே ஆகணும். இந்த வீட்டுல நம்ம இருக்கவே கூடாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோயில யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சோழன், வாங்க இங்க வீட்டுக்கு போலாம், எவ்வளவு நேரம் தான் அப்படியே கோயில இருப்பீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடவும், இல்லைங்க நான் வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், எங்கெங்க போறீங்க, வாங்க நான் பைக்ல தான் வந்திருக்கேன், வாங்க பைக்ல போலாம். ஐயா சாமி, நீங்க எனக்கு பண்ண உதவி வரைய போதும், எனக்கு ஆட்டோல வர தெரியும், நான் ஆட்டோல தான் வந்தேன், நான் ஆட்டோலயே திரும்ப வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், இங்க நிலா கோவத்தோட பார்த்தா ஆட்டோல இங்க சேரன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. இங்கே சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் நிலா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் நிலா வேகமா உள்ள போய் பேக்லாம் பேக் பண்றாங்க. இதை பார்த்தா பல்லவன் பார்த்துறாரு. அண்ணே, அவங்க பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அண்ணே, அப்ப எங்கேயோ போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமா வந்து சேரன் கிட்ட சொன்னதும், என்னப்பா நிலா, எதுக்குப்பா அப்படி பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டதும் நிலா எதுவுமே பேசாம அமைதியா வெளியில இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து பேக்ல மடிச்சிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், கிளம்புறியா, எங்கப்பா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. என்னங்க, ஏங்க இப்ப துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட நடந்த எல்லாத்துக்கும் சாரி சொல்லிட்டேல, நடந்தது எல்லாமே ஏன் தப்பு தாங்க, என் மேலதான் நிறைய தப்பு இருக்கு, நான் தான் நிறைய பொய் சொல்லிட்டேன், உங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க, தயவு செஞ்சு வீட்டை விட்டெல்லாம் கிளம்பாதீங்க, எங்கெங்க நீங்க போய் தங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கல. நீங்க ஒன்றும் என்னுடைய சேஃப்டியை பத்தி கவலைப்பட வேணாங்க சோழன், நான் எனக்கு என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன், இனிமேல் இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், போதும். இன்னி என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லி வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளவு பொய் தெரிஞ்சதுமே என்னால அதை ஜீரணிக்கவே முடியல, இன்னும் தெரியாத பொய்லாம் வெளிவந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதெல்லாம் என்னால தாங்கிக்கிறவே முடியாது, எனக்கு பொய் சொல்றவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, வேணாம் சோழன் போதும், இதுவரை நீங்க எனக்கு செஞ்ச உதவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் வேகமா நிலா பேக் எல்லாம் எடுத்து ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. இங்க பல்லவன், அண்ணி அண்ணி எங்கே அண்ணி போவீங்க, உங்களுக்கு என்ன அண்ணி தெரியும், யாரு நீங்க வீட்டுல போய் தங்குவீங்க, அண்ணி அண்ணி எங்கேயும் போகாதீங்க அண்ணி, சோழன் அண்ணி இப்பெல்லாம் சொன்னது தப்பு தான் அண்ணி, உங்ககிட்ட நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேகமா நிலா காலில் விழுவோம். ஐயோ பல்லவா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா தள்ளி நிக்கிறாங்க. சேரன் சொல்றாரு, பா நிலா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா, உனக்கு இப்ப தேவை ஒரு வேலை தானே, நான் தான் உனக்கு சொன்னேன்லப்பா, எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் மூலமா உனக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு, நீ அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல இருந்து நீ கிளம்புப்பா, அதுக்கப்புறம் நீ எங்க போய் தங்கினாலும் நான் ஒரு மன திருப்தியில இருப்பேன். சரி, உன் கையில ஒரு வேலை இருக்கு, நீ உன்னைய பாத்துக்கிறவனு, இப்போ உன் கையில வேலையே இல்லை, நீ எங்க போய்ப்பா தங்குவ, உன்கிட்ட வேற எந்த ஐடி ப்ரூஃப் சர்டிபிகேட் எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல போய் தங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் தேவைன்னு நீ சொல்லியிருக்கீல, எதுக்குப்பா நிலா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும், வேணாம்ப்பா நிலா, அந்த சோழன் என்ன சொல்லி தொலைஞ்சாலும் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் பண்ணதுக்கெல்லாம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா, உன்கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா, வெளியில இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி இந்த வீடு பொண்ணுங்க தங்காத வீடு, பொண்ணுங்க தங்காத வீடுன்னு சொல்ற மாதிரி கடைசியில வந்த நீயுமே இப்ப திடீர்னு இப்படி கிளம்பி போனேன்னு வையேன், வெளியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்கப்பா, நாங்க வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கேள்வியும் அப்படி கேட்பாங்கப்பா, தயவு செஞ்சு பிளீஸ்பா, எனக்காக உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற தட்டிக்கு இங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிலா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நிலா அதுக்கப்புறமேல ஒரு கட்டத்துக்கு மேல யோசிக்கிறாங்க, சரி இப்ப நம்ம வெளியே போனாலும் எங்கே தங்குவோம், என்ன பண்ணுவோம், ஒரு வேலை ரெடி ஆகிற தட்டிக்கும் இங்க இருப்போம், அது தட்டிக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் அவ்வளவா எந்த டச்சும் வச்சுக்கிற கூடாது, என்னன்னா என்ன அப்படின்னு இருந்துட்டு வேலை கிடைச்சது இந்த வீட்டுல இருந்து எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.